அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே நாடு முழுவதும் மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரயில் பயண கட்டண சலுகையும் மேலும் பல்வேறு புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதுல என்னென்ன அறிவிப்புகள் என்னென்ன சலுகைகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய மாநில அரசுகள் அவ்வப்போது புதிய அறிவிப்புகள் மற்றும் சலுகைகளை அறிவித்து வருகின்றனர். தற்போது மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் ரயில்வே கட்டணம் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் தொலைதூர இடங்களுக்கு வசதியாகும் களைப்பின்றியும் பயணம் செய்ய முடியும் என்பதால் தினமும் பல லட்சக்கணக்கான பயணிகள் ரயிலில் பயணம் செய்து வருகின்றனர். உலகின் மிகப்பெரிய ரயில் நெட்வொர்க்குகளில் ஒன்றான இந்தியன் ரயில்வே தினமும் 19,000க்கும் மேற்பட்ட ரயில்களை இயக்கி வருகிறது. மேலும் இந்தியன் ரயில்வே பயணிகளுக்கு பல்வேறு வசதிகளை வழங்கி வருகிறது. இந்தியாவில் கொரோனா வருவதற்கு முன்பு ரயிலின் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை வழங்கப்பட்டு வந்தது. அதன்படி ரயில் பயணத்தில் 58 வயது நிரம்பிய பெண்களுக்கு 50% கட்டண சலுகையும் 60 வயது நிரம்பிய ஆண்களுக்கு 40% கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது. ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மேலும் பல்வேறு காரணங்களுக்காக மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருந்து வந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா வைரஸ் இந்தியாவை தாக்கிய போது நிதி நெருக்கடி காரணமாக மார்ச் 2026இல் மூத்த குடிமக்களுக்கான சலுகை நிறுத்தப்பட்டது. கொரோனா முடிந்து இந்தியாவின் நிதி நிலைமை சீரான போதும் மூத்த குடிமக்களுக்கான சலுகை மீண்டும் வழங்கப்படவில்லை. ரயிலில் கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டதால் 2020ஆம் ஆண்டு முதல் ரயில் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்த்து வருகின்றனர். தற்போது கொரோனா சரியாக 6 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் உள்ளது. இதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கு ரயிலில் மீண்டும் 50% கட்டணம் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகும். இது தொடர்பாக வருகிற மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சலுகை அங்கீகரிக்கப்பட்டால் கடந்த 6 ஆண்டுகளாக முழு கட்டணம் செலுத்தி வரும் முதியவர்களுக்கு இது பெரும் நிவாரணமாக அமையும். இந்தியாவில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் முதியவர் மற்றும் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்காக ரயில் நிலையங்களில் தனி டிக்கெட் முன்பதிவு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மூத்த குடிமக்கள் வரிசையில் நிற்க அவசியமின்றி விரைவாக டிக்கெட்டுகளை பெற முடியும். மும்பை, டெல்லி, கொல்கத்தா மற்றும் சென்னை போன்ற நகரங்களின் உள்ளூர் ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு தனி இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனால் மூத்த குடிமக்கள் நிற்க வேண்டிய அவசியமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.